எல்லாரும் தூங்கு தூங்குன்னு சொன்னப்பெல்லாம் தூக்கமா முக்கியம், ஆர்டரை முடிக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக்க கூடாதுன்னு நான் நினைச்சு வேலை பார்த்தேன். நானாவது பரவாயில்ல, அந்த வேலை பார்த்த அக்காங்க யாரு என்னன்னு கூட தெரியாது. ஆனா அவங்க கூலில கூட பாதிய அனு கல்யாணத்துக்காக வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேரோட உழைப்பையும் என்னோட அனுவோட கனவையும் அப்பா அம்மா அத்தை எல்லாரோட நம்பிக்கையும் ஒரு வேன்ல கோட்டை விட்டு ஏமாந்து போயிருக்கேனே. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா சொல்லுங்க? இப்படி யார் யார் ரூபத்திலயோ துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் எந்த ஆசையும் படவே கூடாதா? என் அக்காவுக்காக அப்பாவுக்காக நான் இருக்கேன், நான் நிப்பேன், நான் நிரூபிப்பேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாக்குற மாதிரியே தான் எல்லாம் நடக்கணுமா? நான் சின்ன சின்ன கனவுகளோட இருக்கிற ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணுதான். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? என்னையே யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் இப்படி ஏமாத்தி ஸ்டாக்க திருடிட்டு போனோம். கொஞ்சம் காமாரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? இல்ல, நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? எப்படா வீடியோ டெலிவரி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போய் நகை வாங்கி அப்பா கிட்ட, அப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, ஒண்ணுமே செய்ய முடியலன்னு, உங்களை இனி யாருமே சொல்லி அவமானப்படுத்த முடியாதுப்பான்னு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு இப்ப பணம் தானே வேணும், நான் அந்த பணத்தை உனக்கு தரேன், பாப்பலாம். இல்ல, இல்லவே இல்ல, பணம் மட்டும் என்னோட பிரச்சனை இல்ல. நான் சொன்னது நானே செஞ்சேங்கிற திருப்தி கிடைக்காம போறதா என்னோட பிரச்சனையே. நான் கஷ்டப்பட்டு தானே உழைச்சேன், நான் ஏன் ஏமாந்து போய் நிக்கணுங்கிறதா என்னோட பிரச்சனை. என்ன நம்பின என் குடும்பத்துக்காக நான் சொன்னதை காப்பாத்துற மாதிரி எனக்கு ஏன் ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது? அதான் என்னோட பிரச்சனை. இப்ப இந்த முகத்தை வச்சுட்டு போய் என் வீட்டுல இருக்கிறவங்கள நான் பாப்பேங்கிறது தான் என்னோட பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் என்னோட வலி என்னன்னே புரியாது சார், புரியாது.